ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 1 நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள். கண்டிப்பா இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுவும் முதல் செலவா நீங்க பண்ணும்போது உங்க குடும்பத்துல செல்வம் சேரும். இந்த மாதம் முழுக்க பணத்தட்டுப்பாடே இருக்காது. ஒரு மாதமும் பிறக்கக்கூடிய முதல் நாள் நமக்கு புத்தாண்டு மாதிரி தான். பிறக்கக்கூடிய அந்த நல்ல நாள்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களும் பேசக்கூடிய விஷயங்களும் செய்யக்கூடிய விஷயங்களும் தான் அந்த மாதம் நமக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பிரதிபலிக்க போகுது. அந்த வகையில மாதத்தோட முதல் நாள் நீங்க சம்பளம் வாங்கியிருந்தாலும் சரி, சம்பளம் வாங்கினாலும் சரி. ஏன்னா ஒரு சில பேருக்கு மாதத்தின் முதல் நாளே சம்பளம் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா மாதத்தோட முதல் நாள் நீங்க பண்ணக்கூடிய செலவுகள் இந்த சம்பந்தமா இருந்தா அது கூடுதல் சிறப்பு. மாதத்தோட முதல் நாளா இருக்கக்கூடிய நாளைய தினம் கண்டிப்பா முதல் வேலையா நீங்க குலதெய்வத்துக்கு 1 ரூபாயோ 50 ரூபாயோ 101 ரூபாயோ எடுத்து வச்சிடுங்க. இது மாதிரி மாதம் வரக்கூடிய முதல் நாள் அன்னைக்கு குலதெய்வத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை, ரொம்ப அதிகமா 1000 கூட எடுத்து வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 51 ரூபாயோ 101 ரூபாயோ நீங்க எடுத்து வச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு எப்ப போறீங்களோ இது வரைக்கும் எத்தனை மாதங்கள் நீங்க அதை எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க கோவில் உண்டியல சேர்த்துடலாம். அடுத்ததான் நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள்ல முதல் பொருள் இனிப்பு. இனிப்பா இருக்கணும், நம்ம வாழ்க்கை ரொம்ப சுவையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டாவது வாங்கி வீட்டுல வைங்க. அடுத்ததா நாளைய தினம் சனிக்கிழமை, பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள், ஆஞ்சநேயருக்கு உகந்த ஒரு நாள். அதனால வெற்றிலை வாங்கி வீட்டுல வைங்க. வெற்றிலையை தனியா வாங்காம வெற்றிலை பாக்கோட சேர்த்து வாங்குங்க. அனுமாருக்கு வெற்றிலை ரொம்ப உகந்தது. அது கூட பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதுவும் குறிப்பா வெண்ணெய் நாளைய தினம் வாங்கி வைக்கிறது, சனிக்கிழமையில மாதத்தோட முதல் நாள் வாங்கி வைக்கிறது கூடுதல் சிறப்பு. பழங்களை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் மாதுளை, செவ்வாழை இந்த 2 பழங்களையுமே கிடைச்சாலும் சரி, இல்ல இதுல ஏதாவது ஒரு பழம் கிடைச்சாலும் சரி, நீங்க வாங்கி வீட்டுல வைக்கலாம். கட்டாயம் மாதத்தோட முதல் நாள் நீங்க கோவிலுக்கு போகணும். ஒருவேளை உங்களால கோவிலுக்கு போக முடியல, அப்ப என்ன செய்யலாம்? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரையாவது கோவிலுக்கு அனுப்பி வைங்க. அது தவறு கிடையாது. உங்க கையால ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. பெருசா வாழை இலை போட்டு சாப்பாடு போடணும் அவசியம் இல்லை. கோவிலுக்கு போனீங்கன்னா எவ்வளோ பேர் கோயில் வாசல்ல யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தயிர் சாதமோ புளி சாதமோ இல்லை 2-3 சப்பாத்தியோ வாங்கி கொடுங்க. கோடை காலம் வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்க. நாளைய தினம் மட்டும் இல்ல, பொதுவாகவே தேவையில்லாத சொற்கள் பேசுறது தவிர்க்கிறது நல்லது. அதுவும் மாதத்தோட முதல் நாள் நீங்க கோபத்தை தவிர்க்கணும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறது, அதிகமா கோபப்படுறது, அடுத்தவங்களை திட்டுறது, இது மாதிரி விஷயங்கள் செய்யாம நாளைய தினத்தை நீங்க கடந்து போனீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு நிம்மதியான மாதமா இருக்கும். குடும்ப அளவுக்கு நாளைய தினம் கடன் வாங்கறதுக்கோ கடன் கொடுக்கறதுக்கோ தவிர்த்துடுங்க. இக்கட்டான சூழ்நிலையில வாங்குறது மட்டும் இருந்தா போதும். அது கூட மருந்து மாத்திரை வாங்குறதையும் தவிர்க்கிறது நல்லது. பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் நல்ல விதமா அமையறதுக்கு மகா பெரியவா சார்பாக வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.